நாளுக்கு நாள் அழிவின் விளிம்பை நோக்கி செல்லும் பாரம்பரிய மாடுகளை பாதுகாக்கும் வகையிலும் அவற்றின் அவசியம் குறித்தும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சேனாபதி காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையம் சார்பில் ஈரோடு ஏஇடி பள்ளி வளாகத்தில் பாரம்பரிய மாடுகளின் கண்காட்சி நடைபெற்றது. இதில் ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், கோவை மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காங்கேயம் காளைகள், வண்டிக்காளைகள், மயிலை காளைகள், செவலை காளைகள், காரி மாடுகள், புளியக்குளம் மாடுகள் மற்றும் உம்பளச்சேரி உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டு மாடுகள் கலந்து கொண்டன. இவற்றுக்கிடையே சிறந்த மாடுகளுக்கான போட்டியும் நடைபெற்றது. போட்டியை திரைப்பட இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா தொடங்கி வைத்தார். அழிந்து கொண்டு வரும் காங்கேயம் காளைகள், அதாவது 10 வருஷம் முன்னாடி ஒரு 10 லட்சம் காளை இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு கடந்த வருடத்தில் பார்த்தா 1 லட்சத்துக்கு கம்மியான மாடுகள் தான் இருக்குது. ஸோ இந்த இனத்தை திருப்பியும் கொண்டு வரதுக்கான நிறைய முயற்சிகள் அதில் சேனாதிபதி காங்கேயம் கேட்டில் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும். அப்புறம் நாட்டு மாடுகள் அனைவற்றுக்கும் அந்த விவசாயிகளுக்கு இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன எங்கள் இளைஞர்கள் சார்பாக ஒரு குரலாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. இது போன்ற போட்டி மற்றும் கண்காட்சிகளை நடத்துவதன் மூலம் பாரம்பரிய கால்நடைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற விழிப்புணர்வும், வீடுதோறும் ஒரு நாட்டு மாடு வளர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் தற்போது விவசாயிகளிடையே அதிகரித்து வருவதாகவும் காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மைய நிறுவனர் கார்த்திகேயா தெரிவித்தார். நிச்சயமாக சொல்ல முடியும், காங்கேயம் கால்நடையின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நாட்டு மாடாவது வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இன்று மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறோம். இதனால் கண்டிப்பாக கால்நடையின் எண்ணிக்கை உயரும் என்று நம்புகிறோம். கண்காட்சியில் விவசாயிகள் மட்டுமின்றி கால்நடை மருத்துவ மாணவர்களும் கலந்து கொண்டனர். காங்கேயம் இனத்தில் இத்தனை வகை மாடுகளை ஒரே இடத்தில் கண்டு ரசிக்கும் வாய்ப்பும் காங்கேயம் மாடுகளின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளவும் முடிந்தது என சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இத்தனை வகையான மாடுகள் இருக்குது அப்படிங்கிறத காங்கேயம்லேயே ஏதோ ஒரு கலரை மட்டும்தான் இதனால பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இத்தனை வகையான மாடுகள் இருக்குது, நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்காட்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நாட்டு மாடுகளின் பாலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி, நாட்டு மாடுகளை வளர்க்க வேண்டியதன் அவசியம், கால்நடைகளை உறவாக நினைக்கும் தமிழர்களின் பண்பு போன்றவற்றை உணர்த்தும் வகையில் இந்த பாரம்பரிய மாடுகளின் கண்காட்சி அமைந்திருந்தது. பாலிமர் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து மாரியப்பன்.